ஈசானிய மூலையில் தண்ணின்ற ஒன்று வச்சிங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா தண்ணினா வந்து ஒரு பாட்டிலில் பிடிச்சி வைக்கிறது கிடையாது. ஒரு குடமாவோ ஒரு டேக்ஸாவோ ஒரு அண்டாலேயோ இல்லை ஒரு ட்ரம்முலேயோ ஈசானி மூலையில் நீங்கள் தண்ணி எவ்வளோ நீங்கள் சேர்க்க வைக்கிறீங்களோ கம்பல்சரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரமே பார்த்திங்கன்னா ஈசான மூலையில் தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் போர்லாம் சில பேர் வந்து என்ன முள்ள போடுவாங்க. அதில் வந்து போர் போட இடம் இல்லைங்க, நான் ஃப்ளாட்டில் இருக்கேன்றீங்களா, அது பெட்ரூமாக கூட இருந்துட்டு போட்டாங்க. ஒரு டப்பாவில் தண்ணி வைங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க, இல்லை ஹாலாக இருக்கா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிங்க உங்களை. ஒருத்தர்கிட்ட ஒரு சாமியார்கிட்ட போய் தான் நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு மந்திரவாதிகிட்ட போய் தான் நீங்கள் மாறணும் அவசியம் கிடையாது. ஒரு கோவிலுக்கு போய் ஒருத்தர் சொல்லி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நீங்களே சில விஷயம் நீங்கள் வீட்டில் மாற்ற நியூ லைஃப் நீங்கள் போக போக உங்களுக்கே ஒரு இழுப்புத்தன்மை வரும். நம்ம ஒரு வருஷம் இப்படி இருந்துட்டோம்பா, இப்போ ஒரு 6 மாதம் இப்படி இருந்திருக்கேன்னா டிஃப்ரெண்ட் 100% தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களை நீங்கள் மாற்றுறீங்களே, உங்கள் ரெகுலரான வாழ்க்கையை லைஃப் ஸ்டைலை மாற்றும் போது உங்களுக்கு சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும்.